இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி தனுசு ராசி. ராசி சக்கரத்தில் 9வது வீடு இந்த தனுசு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி, இது ஒரு ஆண் ராசி, இது ஒரு உபய ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். குருவோடைய வீடு. அதனால பெரும்பாலும் உங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு பக்கத்துலேயோ, ஒரு பள்ளிக்கு பக்கத்துலேயோ, ஒரு கோவிலுக்கு பக்கத்துலேயோ, ஒரு ஆன்மீக தலங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீதிமன்றங்கள் சார்ந்த சட்டம் சம்பந்தமான இடத்துலையோ இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எதையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி ஆராய்ச்சி திறன் உள்ளவங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரங்கள்ல இந்த தனுசு ராசியில் அடங்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது, என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இது உங்களுக்கு அமையும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சூரியனும் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது, இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா விதத்திலையுமே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல, எதையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு துணிச்சலோடு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் இறங்குவீங்க. அந்த துணிச்சலுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். எந்த காரியத்தில் துணிச்சலாக இறங்குறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கணக்கு சதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சந்தோஷத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். எதிலையுமே வெற்றி, எதிலையுமே சந்தோஷம் தரக்கூடிய நல்ல அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட ஒரு நொடி பொழுதுல அந்த பிரச்சனையை டக்குன்னு தீர்வு காண்பீங்க. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த இடர்பாடுகள், மன வருத்தம், மன கஷ்டம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழ் உள்ளவங்களால் ஏதாவது ஒரு நன்மை, உங்களுக்கு கீழே பணி செய்கிறவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரக்குகள்லாம் முன்னாடியே வாங்கி போடுவீங்க. அந்த கையிருப்பில் இருந்த அந்த சரக்குகள்லாம் டக்கு டக்குன்னு விற்றுட்டு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. துணிச்சலாக ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்களா கூட இந்த விரிவுபடுத்த போகிறோம் ஆனால் அதற்கான ஆதாயம் வருமானம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட அதற்கேற்ற வருமானமும் ஆதாயமும் டக்குன்னு ஒரு சிலர்கள் மூலியமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க, நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
பெண்களுக்கு உங்களுடைய துணிச்சலுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எதையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு சுறுசுறுப்போடு இயங்குவீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நபராக இந்த தனுசு ராசி கலைஞர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தீவிர முயற்சியில் இறங்குவீங்க. உங்களுடைய தீவிர முயற்சிக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம், நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதுலேயுமே துணிச்சலாக இறங்குவீங்க. நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன திருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விளையாட்டில் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. சரி இறங்கலாம், என்ன தான் நடக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த பிரிவுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் நம்ம போய் இதெல்லாம் செய்ய போகிறோம், இதில் சாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள்லாம் இறங்குவீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் இதுனா வரைக்கும் சின்ன சின்ன போட்டிகள், பொறாமைகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த போட்டி பொறாமையெல்லாம் கொஞ்சம் குறையும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது புதிய நபர்களுடைய அறிமுகம் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு திருப்பு முனையும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்த குழப்பங்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நிலவக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க. வெளியூர், வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆர்வம்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். எதையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு துணிச்சலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எக்காரணத்து கொண்டும் பொறுப்பேற்றுக்காதீங்க. அப்படி பொறுப்பேற்றுக்கிற மாதிரி கட்டாயம் சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. அடுத்தவங்களுக்காக ஒரு பொருளோ, ஒரு நிதியோ, அல்லது ஒரு யாருக்காவது வாக்குறுதியோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே மாதிரி புதிய நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கை வரலாறும் சரி, உங்களுடைய தொழில் ரகசியங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், நேரம் தவறி உணவு உண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நேரம் தவறி உணவு உண்றது, ஆரோக்கியமான உணவுகளை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. அதே மாதிரி பெரியவங்களுடைய உதவி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனதில் அவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கிறதுனால மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். துணிச்சலோடு ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க. அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மனோகாரகன் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலாக இறங்குறதுக்கு
ஆஞ்சநேயர் பக்கபலமாக இருப்பாருங்க. வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதில் இருந்த அந்த தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். முன்னோர்களுடைய வழிபாடையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.